ஒரு நல்ல உறக்கத்தை போட்டுட்டு நம்ம வீட்டாளுங்கெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி நான் கீழே இறங்கி போனேன். முதல்ல இந்த போலோ பையில தான் நான் பார்த்தேன். நம்மள அம்பி மாதிரி வரவேற்தான். நல்லா தான் இருந்தது, பாசமா இருந்தது. அப்புறம் அந்நியனா மாறினா நம்ம மேல ஏதோ ஒரு வன்மை இருக்கு போல. அதை அங்கேருந்து கக்கறதுக்குள்ளார ஓடிடலான்னு சொல்லிட்டு நைஸா ஜூட் ஆயிட்டேன். அப்புறம் வண்டியை எடுத்துட்டு எங்க காரை சர்வீஸ் விடுற நிலைமையில இருக்கு. ஸோ அதனால நாங்க காரை கொண்டு போயிட்டு சர்வீஸ் விட போயிட்டோம். எங்கன்னா டொயோட்டோ ஷோரூமுக்கு தான் போயிருக்கோம். எங்க வீட்ல இருந்து அது கொஞ்சம் பெத்த தூரம், அதாவது 15 கிலோமீட்டர். காரை விட்டுட்டு வந்துடலான்னு பார்த்தோம். அப்புறம் சின்ன ஒரு சர்வீஸ் நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வந்து பைக்கை போட்டுட்டு திருப்பி காரை எடுத்துக்கிட்டு ஜூட் விட்டாச்சு. எங்கன்னா நம்ம ஊருக்கு வந்தா நம்ம வழக்கமா முதல்ல பண்ற வேலை முடி வெட்டுறது தான். நேரா போயிட்டு சலூன்ல ஆஜராயிட்டேன். அந்த கண்ணாடியில என்னமோ பாக்குறப்ப நான் வந்து கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கேன். பட் இருந்தாலும் பேருக்கு அமையும் இந்த மாதிரி ஒரு பேச ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடியை வெட்டிட்டு வீட்டுக்கு வர வழியில சரி சாப்பாடும் வாங்கிட்டு வீட்டுக்கு ஆஜராயாச்சு. வந்தோன்னா லியோ பையல்கிட்ட நம்ம எப்படா இருக்கோம்னா அவன் ஏதோ கண்டதை பார்க்க கூடாத பார்த்த மாதிரி எனக்கு குனிஞ்சு வெக்கப்பட்டுக்கிட்டும் அசிங்கமா பாக்குற மாதிரி பார்த்தான். இதான் நம்ம கட்டிங்க. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணிருங்க, ஃபாலோவும் பண்ணிருங்க. அப்புறம் சரின்னு வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் இந்த பக்கெட் பண்ணேன், பக்கெட்ல விட்டுக்கிட்டு ஏதோ விளாண்டுட்டு இருக்கான். எங்கேயோ போய் வாங்கி கட்டிக்க போறான். நல்லா தெரிஞ்சு போச்சு. அவளுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் சரி சாப்பிடலான்னு சாப்பிட்டுட்டு இப்படவும் நம்ம நிம்மதியா விட மாட்டேங்கிறாங்க. என்ன சோதிக்கிறதுக்குனே இந்த 2 பேர் இருக்காங்க வீட்டுல. அதுவும் என் சாப்பாடுலன்னா 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பாடுன்னு கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இருக்குடா உங்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு நீங்க நாளை முடிச்சுக்கிட்ட மக்களே. முயற்சியை விட்டுறாதீங்க மக்களே.